ஹலோ விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி வீடியோ பார்த்தீங்கன்னா, டிவிக்கு விஜய் ஈரோடு பொதுக்கூட்டத்தில் ஸ்பீச் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அதை பற்றின வீடியோ இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் டாக் கிருஷ்ணா. ஈரோடு மண்ணில் விஜய் பேச ஆரம்பித்த முதல் வார்த்தையை ஒரு விஷயத்தை கிளியராக பண்ணிடுச்சு. நான் இங்கே அரசியல் நாடகத்துக்காக வரல, இந்த மண்ணுக்காக வந்திருக்கேன். ஈரோடு வெறும் ஊர் அல்ல, விவசாயம், உழைப்பு, வரலாறு, போராட்டம். இந்த மண்ணில் அரசியல் போய் நீடிக்காது. விஜய் சொன்னது ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. காளிங்கராயன் அணை, விவசாயிகளின் உழைப்பாளிகள், இந்த மண்ணில் வளர்ந்தவன் தான் மக்களின் வழியை புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் ஏசி ரூமில் இருந்து எக்ஸிபிஷனை ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் வயலில் விவசாயி அழுகுறதை பார்க்க நேரம் இல்லை. அடுத்து டிஎம்கேவின் ஃபேக் ப்ராமிஸ் வாக்குறுதி. டிஎம்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பொய்யான வாக்குறுதியை சொல்லி நிறைவேற்றாமல் அப்படியே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக விஜய் சார் காஞ்சிபுரத்தில் ஸ்பீச் பண்ணும்போது அவரோட நான் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன பண்ணுவேன்னு சொன்னார். பட் அந்த வாக்குறுதியை வச்சு பார்த்தீங்கன்னா பொய்யாக மிஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. இதை டைரெக்டாக எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணார் விஜய். இப்போ நடக்க டிஎம்கே கவர்மெண்ட்டு ஒஸ்ட் கவர்மெண்ட் சொன்னார். 21 நூற்றாண்டு ஆட்சி டிஎம்கே ஆட்சி பண்ணி, ஆனால் இன்னும் கூட ஜாதி, பயம், பொய் இதெல்லாம் வைத்து அரசியல் பண்ணுறாங்க. வேலையை கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஆனால் கொடுக்கல. விளம்பர மாடல் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் ஒன்றுமே இல்லை. மக்கள் வாழ்க்கைக்கு ஒன்றுமே கிடைக்கல, மட்டும் அதிகம் பேசுகிறாங்க. வேலை வாய்ப்பு கிடைக்கல, விளம்பரம் மட்டும் பண்ணிகிட்டே இருக்காங்க. மக்கள் வாழ்க்கைக்கு ஒன்றுமே பண்ண மாட்டேறாங்க. அடுத்து பெரியார், எம்ஜிஆர் பேரை வச்சு யூஸ் பண்ணுறாங்க, ஓட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணார். பெரியார் சிந்தனை வச்சு நடத்தினார். எம்ஜிஆர் மக்கள் பக்கம் இருந்தாங்க, ஆனால் இப்போ டிஎம்கே பெரியார் பேரில் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. எம்ஜிஆர் போல ஓட்டுக்கு, ஆனால் மக்களுக்கு நத்திங்க. விஜய் சொல்கிறாரு, ஃபியர்லெஸ் தைரியம் என் குடும்பம் கொடுக்கல, என் மக்களும் கொடுக்குறாங்க. 30 வருஷம் சினிமாவில் இப்போ அரசியல் வந்திருக்கேன். இன்னும் காலம் கனெக்ஷன் ஃபேக் இல்லைனா இன்னும் 30 வருஷம் நீடிக்கும். ஆனால் என்ன சொன்னாரா, எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா சொன்ன மாதிரியே திமுக ஒரு தீய சக்தி, நான் ஒரு தூய சக்தி. ரெண்டு பேருக்கு தான் போட்டி 2026. ஒன்று தீய சக்தி, ஒன்று தீய சக்தி. ஒன்று தூய சக்தி, ஒன்று தீய சக்தின்னு டைரக்டாக ஓப்பன் சேலஞ்ச் பண்ணார். ஒன்று டிஎம்கே, ஒன்று டிவிக்கு, ரெண்டு பேர் தான் போட்டி. இன்னும் சில பேர் செங்கோட்டையன் மாதிரி நிறைய பேர் கட்சியில் ஜாயின் பண்ண வருவாங்க. அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஸோ எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்பீச்சை முடிச்சிட்டாரு. ஸோ இதுதான் டிவிக்கு விஜய் பொதுக்கூட்டத்தில் பேசின ஸ்பீச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணு, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.